என்னடா பர்ஃப்யூம் இது? வாசம் கம கமன்னு தூக்குது. இம்போர்ட்டட் பர்ஃப்யூம். இங்க இந்த ஒரு இம்போர்ட்டட் பர்ஃப்யூமா? டாய்லெட்ல மாட்ட வேண்டிய கையில மாட்டி வச்சிருக்க. ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ, ஐ லவ் யூங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன லவ் அக்செப்ட் பண்ணலைன்னா நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன். ஏய் மச்சான், ஏன்னா புதுசா பைக் எல்லாம் எடுக்கிற எம்மாட்ரா பையா? இதான் மச்சான் 10,000 கொடுத்து வாங்கினேன் டே செகண்ட் ஹேண்ட்ல. எப்படி இது நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ஏன்னா அங்கங்க கோணிக்குது. 100 ரூபா போற வாங்கி தரேன். வாடா ஏறா டக்குனு வாடா. ஏய் மச்சான் புதுசா வந்துட்டேன்டா. ஏங்க இங்க பாருங்க, வந்து சாப்பிடுங்க. சாதம், சாம்பார், ரசம், அப்பளம் எல்லாம் ரெடியா இருக்கு. தெரியும் எனக்கு, சமைச்சதே நான் தான். பார்த்து போக தெரியாது. பார்த்துட்டேங்க. சூப்பரா இருக்கீங்க, செம்மையா இருக்கீங்க. நான் கடைக்காரனே, உங்க கடையில உன திருடுறானே. நடப்பு திருடுது. இவங்க கடை திருடுறானே. உண்மையை சொல்லி நன்மையை ஹே, நாங்க தியேட்டர் போவோம், பீச் போவோம், பார்க் போவோம், எங்க வேணாலும் போவோம். உங்க வேலையை நீங்க பாருங்க, சரியா? கூட இப்ப பீச் தான் போறோம். பீச் முடிச்சுட்டு தியேட்டர் போவோம், தியேட்டர் முடிச்சுட்டு எங்க வேணாலும் போவோம். அதை கேட்க நீங்க யாரு? ஹலோ ஹலோ, என்னாச்சு? கட்டாயிச்சு? பயந்துட்டாங்க போல. சரி, யாரு? உங்க அப்பா. உங்க அப்பா. Hi. Hi. Are you single? Yes. You? I am single. அப்பா. அம்மா கூப்பிடுறாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஹலோ, நம்ம லவ் மேட்டரை வீட்ல சொல்லிட்டியாலே நீ? நம்ம லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்சா சூடு வச்சிருவாங்கடா. சூடு வச்சிருவாங்களா? இந்த காலத்துல இப்படியா பேரண்ட்ஸ் இருக்காங்க? ஆமா, என் கைய பாரு, ஏற்கனவே 5 டைம் சூடு வச்சிருக்காங்க. ஆத்தல மச்சான் சரக்கடிய காசு இருக்கு. ஐயா மஜா தான். அப்போ வா கிளம்பலாம் ஒயின் ஷாப்க்கு. டேய் இங்க இருந்து ஒயின் ஷாப் 4 கிலோமீட்டர் நான் தான் அப்போ சொல்றேன். இதான் மச்சி வெறுப்பு ஐடியா. சார் என் பொண்டாட்டி வலி வந்துச்சு. என்னடா வெறும் தோசையை சாப்பிட்றானேன்னு பாக்குறீங்களா? தட்டில் பிடிச்சது இருந்தால் தான் சாப்பிடுவேன், எனக்கு வகை வகையாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சி வீட்டில் இருக்கிறவங்கள வற்புறுத்தி கஷ்டப்படுத்தினதுலாம் அந்த காலங்க. ஒரு வாட்டி வீட்டில் நம்ம மனைவி நம்மளை கஷ்டப்படுத்துறது, இது கஷ்டப்படுறத பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்கும் மனசே போதுமா இல்ல இன்னொரு வேணுமா? அப்பாடா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க துணி எவ்வளவு சோப் போட்டாலும் வெள்ளையாக மாட்டேங்குது. நீ என்ன சோப் போடுற? இவ்வளவு வெள்ளையா இருக்கு. சார் உங்க பொண்ணை கட்டி வச்சிங்கன்னு வைங்களேன், உங்களையும் தாங்குன்னு தாங்குவேன், உங்க பொண்ணையும் மாங்குன்னு தாங்குவேன். திருமணம் முடிந்த பிறகு ஏமாமா ரொம்ப அபாவாகுது. சரி காசு கூட. ஆள் போட்டா பத்தி எவ்வளவு அழகா இருக்குடா. டேய் நீலாம் என் ஆள் சேரி கட்டின போட்டோலாம் பார்த்தேன்னு வச்சியா, அப்படியே மெர்சல் ஆயிடுவேன். அந்த மாதிரி இருக்கும். சரி காட்டு நான் பாப்போம். இந்த வரேன்ரா. ஹலோ பேபி, சொல்லு பட்டு. நீ சேரி கட்டின போட்டோலாம் உன்னை அனுப்பிச்சுடுறேன். நீ மட்டும்தான் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வீட்டுல ஆளுக்கா வந்துட்டு அப்படியே நான் நோய் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். இல்லை பொண்டாட்டி, உங்கள் அத்தை எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்களா, அதில் சுத்தமாக சர்க்கரையே இல்லைடி, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். அதுக்கு என்ன எனக்கு கால் பண்ணுறா? இல்லை பொண்டாட்டி,
மச்சான் மச்சான் உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ்டா. என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காடா. சத்தியமாடா இதுமே பண்ணலடா, என்ன நம்புடா டேய். சத்தியமாடா இது பண்ணலடா. நீ என்ன போடுற? அம்மா மேல சத்தியமா ஒரு தடவை தானே பண்ணேன். இப்படி ஆகும் நினைச்சு கூட பாக்கலடே. மச்சான் வாடா என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போலாம். ஏன்டா நீ வேற? நானே நேற்று கீழே உண்டு கை காலெல்லாம் ஒஞ்சி ஒன்றும் கூட போக முடியாம உட்காந்துருக்கேன்டா. இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் வரேன்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன். ஏய் லூசே காட்டு. ப்ரோ மாப்பிள்ளை வீடா? பொண்ணு வீடு. நீங்க? மாப்பிள்ளை வீடு. ப்ரோ இது சடங்கு வீடு ப்ரோ. மாமா சோப்பு தீரப்போது ஒன்று வாங்கிடு சரியா? ஏய் போன வாரம் தான் ஒன்று வாங்கி கொடுத்தேன். சோப்பு நான் தேய்க்கிறியா இல்லை சாப்பிட்றியா? ஏய் யோகா, ஏன்டா? இந்த சாப்பாடு யார் செஞ்சா? நான் தான் சமைச்சேன். நல்லா இருக்கா? ஏய் கடவுள் எப்படிப்பா செத்து போன்னு கேட்டா சொல்லணும்ல. கங்க்ராச்சுலேஷன் மச்சி. தேங்க்யூ மச்சி. நல்லா இருக்குது மச்சி, வண்டி மஜாவாகுது. ஏய் கையரா. வண்டி எத்தனை ரோட்டுக்கு தானே வருவ? வா லாரி விட்டு ஏத்துறேன். போடா. மாமா எங்க அப்பா என்ன அடிச்சுட்டாருடா. என்னது மாமா அடிச்சிட்டாரா? மாமா உன்னை ஏன்டா நீ அடிச்சுக்கிறா? பொண்டாட்டி நல்லதோ கெட்டதோ 2 பேரும் சேர்ந்து தான் அதை அனுபவிக்கணும். அதான் என்ன